என்ன உம்மோடு சேர்த்த அதிசயத்தை நினைச்சு பார்க்க முடியல. ஆண்டவரே, என்னையும் தேடி வந்து என்னையும் உம்மோடு சேர்த்து கொண்டீரப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எந்த நண்பர்களும் எங்களை சேர்த்து கொள்ளாத போது, குடும்பமே கூட எங்களை விட்டு விட்ட போது, ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்பி போனவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களிடத்துல நீர் எண்ணத்தை கண்டு எங்களிடத்துல வந்தீரப்பா. எங்களிடத்துல எண்ணத்தை கண்டுபிடித்து எங்களை தேடி வந்தீரப்பா. ஹல்லேலூயா. உங்க அன்பிற்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல. உங்க அன்பிற்கு ஈடே இல்ல, உங்க பாசத்திற்கு நிகரே இல்ல. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திர நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திர நீரல்லவோ. துதிக்கு பாத்திர நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திர நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபைகள் உமது சிறகுகளே. அடைக்கலமையா, எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாபரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. ஆதாரமே, ஆதாரமே,
கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நீர் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா வழியறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எவ்வளவேனும் தகுதி இல்லை, எவ்வளவேனும் தகுதி இல்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சொந்தமான பிள்ளையாக ஒரு தகப்பனை போல, ஒரு மேய்ப்பன் தன் ஆட்டுக்குட்டியை சுமக்கிறது போல எங்களுடைய கைகளிலே ஏந்தி சுமந்து வந்தீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக மேய்ப்பனை போல் சுமந்தி,
இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. கைகளை உயர்த்தி சொல்வோமா? ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின பாத்திரனல்ல. உணர்ந்து சொல்லுவோமா? வரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஓ ஆச்சரியமானவரே, ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்கிறவரே, உமக்கு ஈடான தெய்வம் யாருண்டு? ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. Thank you Holy Spirit of God. அந்த நல்ல தேவனுக்கு ஒரு கைதட்டு கொடுப்போமே. அவர் எத்தனை ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரிய தேவனா இருந்தாலும் ஆண்டவரே, இந்த சின்ன மனிதர்களை தேடி வந்து எங்களை நேசித்து எங்களை போஷித்து பராமரித்து ஒரு ஆட்டுக்குட்டிகளா நினைத்து நாங்கள் கடாக்களை போல துள்ளி எழும்பினாலும் மிதித்து உதைத்தாலும் உம்முடைய அன்பை எங்களுக்கு காட்டி எங்களை நடத்துகிற மகா பெரிய தெய்வமே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கைகளை கூப்புவோமா? தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல நேர் முழங்கால் படிட்டு சில நிமிடங்கள், ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். நல்ல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே முழங்கால் வலிச்சாலும் ஆண்டவரே நான் உங்களை ஆராதிப்பதற்காக நான் நிற்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஹalleluya. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடு
என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவே என்றுமே என்றுமே என்றென்றுமே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை
சூழ்நிலையிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தோமானால் அது எல்லா நேரமும் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருமே. பலவீனமே இல்லாத நேரம் எங்கள் வாழ்க்கையில உண்டாகணுமே. உம்முடைய பிரசன்னம் இரவும் பகலும் எங்களை சூழ்ந்திருப்பதாக. தேவனை துதிக்கிற துதி எங்க வாயில நிரம்பி இருக்கும்போது ஒவ்வொரு தெய்வீக பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய மகிமை உம்முடைய ஜனத்தை மூடட்டும். உம்முடைய பிள்ளைகள் எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆவியானவருடைய ஆளுகை உம்முடைய பிள்ளைகள் மேல தாராளமாய் ஏராளமாய் இருப்பதா. ஏராளமாய் தாராளமாய் தேவ பிரசன்னம் உம்முடைய ஜனத்தை காப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. நீ ஆராதித்துக் கொண்டே இருக்க ஆசைதான். ஆனாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். காலம் கருதி ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்த பகுதிக்கு போய் வேறு விதமாய் உம்மை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடுவீராக. உங்க சத்தம் கேட்க சித்தம் செய்ய கிருபைகளை தாங்க. உடைய ஜனத்தை நடத்துங்க. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஆராதித்த உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஏராளமாய் தாராளமாய் பூரணமாய் இறங்கி வருவதாக. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. இசை வாசிக்கிறாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் இந்த மாதத்துல ஆண்டவரிடத்துல இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் நிறைய யோசித்தேன். ஆனால் ஆண்டவரே எனக்கு இதை தந்தாருன்னு நான் சொல்லுவேன். ஆண்டவர் இந்த மாதம் ஜெகோவா ரா. ஸ்தோத்திரம். தமிழில் சொல்லணும்னா துணை எழுத்து ரா. ரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ரா. இங்கிலீஷில் RAAH அப்படி போட்டனால அந்த ஏவை இழுக்க வேண்டியிருக்கு. இல்லை ரா. ஜெகோவா ஆங்க ஒன்று தர இல்லை ராவும் இல்லை. ரா. ஜெகோவா ரா அப்படி சொல்லுங்க. ஜெகோவா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்படிங்கிற எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. வேத பகுதியிலிருந்து அதிக பாடல்கள் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தா ஆவியானவர் இந்த 23ஆம் சங்கீதத்திலிருந்து தான் அநேகரை ஏவி எழுப்பி பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு சேர்த்திடுவார். அவர் எந்தன் ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார். நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார்.
கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு மேய்ப்பராக இருப்பாரானால், கர்த்தர் ஒரு சபைக்கு மேய்ப்பராக இருப்பாரானால், கர்த்தர் ஒரு தனி மனுஷனுக்கு மேய்ப்பராக இருப்பாரானால், நான் சொல்லுவேன் அது போதும், அது போதும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அல்லாமல் வேற எது உங்களை மேய்த்து நடத்தினாலும் நீங்கள் ஒரு 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 சமாதானத்தை, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை கிருபையை பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் மேய்ப்பராக இருப்பாரானால், இந்த 23ஆம் சங்கீதம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை நான் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனையில் சொன்னேன். அதை கேட்கலன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். நான் கேட்கல பாஸ்டர், 1ஆம் தேதி காலையில் நான் கேட்கல. ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி காலையில் கேட்கல பாஸ்டர், போச்ச பாஸ்டர். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையே, கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. நீங்கள் முடிஞ்சா அதை ஆன்லைனில் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து பாருங்க. இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? ஆன்லைனில் தானே. 1ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு வந்துட வேண்டாமா? ஸ்தோத்திரம். நான் சுருக்கமாக சொல்லிட்டு நான் இன்னைக்கு பேசுறதுக்கு 2 புக்கில் எழுதிட்டு வந்திருக்கேன். நீங்கள் இப்போ அதை பேசவா, அப்புறம் நான் பழைசே திரும்ப பேசவா? ஆனாலும் ஒரு சுருக்கமாக சொல்லிட்டு நான் போகிறேன். ஆமாம், எந்த சூழ்நிலையில் அந்த 23ஆம் சங்கீதம் எழுதப்பட்டது தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆமாம், தாவீது எந்த சூழ்நிலையில் அந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகிறேன். நீங்கள் செய்தியெல்லாம் கேட்காட்டாலும் பரவாயில்ல, இதை கவனமாக கேளுங்க, இதை கவனமாக பாருங்கள். ஏன்னா இதுதான் அது எழுதப்பட்டதனுடைய நோக்கம், பேக்ரவுண்ட். இது தெரியாமல் நம்ம 23ஆம் சங்கீதத்தை எவ்வளோ வாசித்தாலும் உணர்வு வராது. சில சங்கீதங்களெல்லாம் வாசிக்கும் போதே உடைஞ்சு ஊற்றப்படும் அளவுக்கு தாவீதினுடைய அனுபவம் அங்கே சங்கீதமாக எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அது நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் 23ஆம் சங்கீதம் இவ்வளவு நல்ல வார்த்தைகளாக இருப்பதற்கு காரணம் 22ஆம் சங்கீதத்தில் தாவீது தாறுமாறாக உடைக்கப்பட்டார். ஆமாம், ஸ்தோத்திரம். தான் செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆமாம், இவர் ராஜாவாகணும்னு ஆசைப்படலை. ஆனால் சவுல் என்ற ராஜா நமக்கு அடுத்தது இவன் ராஜாவா வந்துருவானோன்னு தப்பா நினைச்சு அவனை போட்டு வாட்டி வதைக்கிறார், அவனை கொல்ல வகை தேடுகிறார். இவனோ ஒரு வாலிபன். ஸ்தோத்திரம். இவன் ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு இல்லை. ஆனாலும் இவன் அடுத்தது ஆட்சியை பிடிச்சிருவானோ அப்படிங்கிற பயத்தில் இந்த சவுல் என்ற ராஜா இந்த தாவீதை போட்டு நெருக்கிறார், துரத்துறார், கொலை செய்ய வகை தேடுகிறார். உயிருக்கு தப்பி இந்த தாவீது வனாந்தரங்களிலே ஓடுகிறான். ஸ்தோத்திரம். ஆமா, அப்படியே ஓடி 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 பின்னாடி சவுலும் அவனுடைய ஆட்களும் தாவீதை துரத்தி கொண்டு வருகிறார்கள். வாசிக்க நேரமில்லை. 22ஆம் சங்கீதம் 12 to 16 வரைக்கும் உள்ள வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது ஸ்தோத்திரம். ஓ, பாசானின் எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, நாய்கள் என்னை வளைந்து கொள்ளுகிறது, காண்டா மிருகங்கள் என்னை துரத்துகிறது. ஸ்தோத்திரம். சவுலின் கூட்டம் என்ன கொல்ல பார்க்கிறது ஆண்டவரேன்னு சொல்லி கதறி துடித்து தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் ஓடும்போது மாகோன் வனாந்தரம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. மாகோன். ஸ்தோத்திரம். மாகோன். நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எருசலேமுக்கு தென் பகுதியில் அந்த வனாந்தரம் இருக்குது. எருசலேமுக்கு தென் பகுதியில் இந்த வனாந்தரம் இருக்கிறது. ஒரு பெரிய காடு, மலைகள், கரடு முரடான சூழ்நிலை, பள்ளத்தாக்கு. ஸ்தோத்திரம். கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஜியோகிராபிக்கல் பிளேஸ் அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிறது. ரொம்ப கரடு முரடா இருக்கும். மரம் செடி கொடிங்கிறத விட கல்லு, பாறை, வனாந்தரம். நீங்க ஜியோகிராபிக்கல் ஏரியால நீங்க எருசலேமை இப்ப எல்லாம் ஸ்மார்ட் மொபைல் வந்ததுனால எல்லாத்தையுமே நம்ம கண்கூட பார்க்குற அளவுக்கு சூழ்நிலை உருவாயிட்டு. ஆமா, அமேசான் காடுகளை போல பச்சை பசையர்னு ஒரே காடு அப்படி இருக்காது. இது பாறை, காய்ந்து வனாந்தரம் அப்படி இருக்கும். வனாந்தரம். ஸ்தோத்திரம். அதுல நான் கண்டுபிடிச்சு எழுதின ஒரு காரியங்கள், அந்த வனாந்தரத்தை குறித்து பைபிள்ல ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சு எழுதின ஒரு 7 காரியங்கள் இருக்குது. நம்பர் 1, அது வனாந்தரம். நம்பர் 2, அது மலைகள் நிறைந்த வனாந்தரம். நம்பர் 3, அந்த வனாந்தரத்துல பள்ளத்தாக்குகள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமா, நம்பர் 1 அது வனாந்தரம்.
நம்பர் 2, மலைகள். உங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு போராட்டத்திற்கு அடையாளங்களா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வனாந்தரத்தை போல இருக்கும். பைபிள் சொல்லுது இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரம் அடைத்து போட்டது. நம்முடைய வாழ்க்கையில என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாம நம்மளை திக்கி திணற பண்ணுமானால் அந்த அனுபவத்திற்கு பேர், அந்த இடத்துக்கு பேர் வனாந்தரம். ஸ்தோத்திரம். ஆமா, அந்த வனாந்தரத்தையும் நம்முடைய வாழ்க்கையில தாண்டி வர வேண்டும். அந்த நெருக்கமான வனாந்தரத்தை தாண்டி வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு மேய்ப்பராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு மேய்ப்பராக இருந்தா அவன் வனாந்தரத்தையும் தாண்டுவான். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில் நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனை தாண்டி போயிருக்கீங்களான்னு தெரியல. என்ன முடிவெடுக்கன்னு தெரியல பாஸ்டர். இந்த கட்டத்தில் என்ன முடிவெடுக்கன்னு தெரியல. எது சரி எது தவறு என்றே தெரியவில்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தான் என்கிட்ட பேசணும், ஆண்டவர் தான் என்ன நடத்தணும் அப்படின்னா ஆண்டவர் உனக்கு மேய்ப்பராக இருக்கணும். கர்த்தர் உனக்கு மேய்ப்பராக இல்லைன்னா வனாந்தரம் உன்னை அடைத்து போடும். வனாந்தரம் மிக மோசமானது. ஸ்தோத்திரம். வாழ்க்கையில தவறான முடிவுகளுக்குள்ள ஸ்தோத்திரம் நம்ம போய்விடாதபடிக்கு ஒரு மேய்ப்பன் இருப்பார். ஆனால் அவர் நல்ல முடிவுகளை எடுக்க உதவி செய்வார். ஸ்தோத்திரம். நான் பெருமைக்கு சொல்லல. சில முடிவுகளுக்காக என்கிட்ட வரும்போது நானும் அதிக பயபக்தியோடு ஜெபித்திருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு மேய்ப்பனாய் நின்று கேட்டு அந்த முடிவுகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆலோசனைகளுக்கு கர்த்தர் ஆமென் என்று சொல்லி அந்த ஆலோசனைகளை நிலைவரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நான் சொன்னதெல்லாம் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அந்த பெருமை இல்லை. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிக பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே இதுல உங்க சித்தம் என்ன அப்பா, நீங்க தான் சொல்லணும், நீங்க சொல்றபடி நானும் நடக்கிறேன், என் ஆடுகளும் நடப்பார்கள், நீங்க தான் எங்களுக்கு பிரதான மேய்ப்பர். ஸ்தோத்திரம். அதனாலதான் அந்த சபை நடந்து போகிறது. அதனாலதான் அந்த சபை சமாதானம் பெற்று நடந்து போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேத வசனம் நமக்கு வழி காட்டுகிறது. மேய்ப்பன் ஒருவர் இருந்து நமக்கு ரேமா வார்த்தையை அன்றன்றைக்கு கொடுத்து நம்மளை நடத்துறாரு. வனாந்தரம் இஸ்ரவேல் ஜனத்தை அடைத்து போடாதபடிக்கு அங்கே ஒரு மேய்ப்பன் இருந்து அந்த ஆடுகளை நடத்துகிறவனாக இருக்கிறான். ஆமா, ஸ்தோத்திரம். நம்பர் 1 வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில. நம்பர் 2 மலைகள். சில மலைகள் ஸ்தோத்திரம் ஏறவும் முடியாது, ஏறாமலும் இருக்க முடியாது. சில மலைகள், அந்த மலையை பார்த்தாலே மலைச்சு போயிடுவோம், ஏற முடியாது. ஆனாலும் பின்னாடி சவுல் துரத்தி கொண்டு வருகிறபடினால ஏறாமலும் ஓடாமலும் இருக்க முடியாது. உங்க வாழ்க்கையில் அப்படி அனுபவம் வந்திருக்குதா? இந்த பாதையா போக முடியாது, ஆனாலும் வேற வழி இல்லை, போகாமல் இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, இந்த பாதையின் வழியா போய் தான் ஆகணும். ஆனா இவ்வளவு காடு என்னால எப்படி போக முடியும்? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பாரானால் நீங்கள் தாண்ட முடியாத மலைகளையும் தாண்டுவீர்கள். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. இப்படி கையை வைங்க பாப்போம். அவர் ஒருத்தர் போதும். கொன்றுவன்கிற மாதிரி இருக்குமா அம்மா? அப்படி இல்லை. ஆமா, இப்படி வைங்க. இப்படி கேட்டாதான் கொன்றுவேன். இப்படி வைங்க. அவர் ஒருத்தர் போதும். அவர் ஒருத்தர் போதும். என் வாழ்க்கைக்கு அவர் ஒருத்தர் போதும். என் குடும்பத்துக்கு நான் இப்படி சொல்றேன், நீங்க அவர் ஒருத்தர் போதும்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என் வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு, என் வேலைக்கு, என் வருமானத்துக்கு, என் ஆரோக்கியத்துக்கு, என் சமாதானத்துக்கு, என் வருமானத்துக்கு, என் சொத்து சுகத்துக்கு, என் சுக வாழ்விற்கு சொன்னவங்களுக்கெல்லாம் கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர்
அது ஒன்று போதுமே. எனக்கு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிற ஆசையாக தான் இருக்கு. ஆனால் நான் சொல்ல வேண்டிய வசனத்தை சொல்லிடுறேன். அப்புறம் நீங்கள் பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு போங்க, சாப்பிட்டு போங்க. பாருங்க, மலை முதல்ல வனாந்திரம், ரெண்டாவது என்னது? மலைகள். ஸ்தோத்திரம். ஆமாம், மலை ஏறுறது எப்படி இருக்கும்னு ஏறி பாருங்க, அப்போ தெரியும். இந்த வாயிலேயே மலை ஏறுவான் அஞ்சானவன், அவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், வாயில் மலை ஏறவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். நெஜத்தில் மலை ஏறணும். அல்லேலூயா. ஆமாம், நெஜத்தை மலை ஏறும்போது தான் ஸ்தோத்திரம். எல்லாரும் கால் வலிக்கும் நினைப்பாங்க, ஆனால் நெஞ்சு வலிக்கும். ஆமாம், ஸ்தோத்திரம். ஹார்ட்டு ரொம்ப ஸ்பீடாக பம்ப் ஆகும். ஸ்தோத்திரம். ஆமாம். ஸோ மலை ஏறுறது ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆடாய் சில நேரங்களில் மலை ஏற வேண்டியிருக்கும். ஸ்தோத்திரம். ஆமாம், மலைகளை தாண்ட வேண்டியிருக்கும். கரடு முரடான மலை. ஸ்தோத்திரம். ஏன் நம்ம சுற்றி போயிடும், அப்படி போயிடும், இப்படி போயிடும், வேற வழியே இல்லை. அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் எதிரிகள். மலை ஏறியே ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமாம். மூணாவது பள்ளத்தாக்கு. இருங்க, முக்கி திக்கி பிடிச்சி மலை கூட ஏறிடலாம். பள்ளத்தாக்கு இருக்கு பாருங்க, அது அதை விட டேஞ்சரஸ். இப்படி ஏறிட்டு பார்த்தாலே தலை சுத்தும். அதில் இறங்கணுமா? ஸ்தோத்திரம். அதுதான் பள்ளத்தாக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம். அதில் இறங்குறது எப்படி இருக்கும்? ஏறுறதாவது இப்படி மேலே பார்த்து எதை பிடிக்கணுமோ பிடிச்சி அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறுத்தி நிதானமாக ஏறலாம். ஆனால் இறங்குறது ஸ்தோத்திரம். ஆமாம், அது அதை விட ரொம்ப டேஞ்சர். அதுவும் பள்ளத்தாக்குன்னா கரணம் தப்பினால் மரணம். கை ஸ்லிப்பாச்சு, கால் வழுக்குச்சுன்னா ஸ்தோத்திரம். ஆமாம், சோலி முடிஞ்சுது. அடிபட்டுச்சு, எழுமணும், திரும்ப தொடச்சோம், கெட்டு போட்டோங்கிற கதையெல்லாம் கிடையாது. அது சும்மா ஒரு மாடி 2 மாடி இல்லை, பள்ளத்தாக்கு. ஸ்தோத்திரம். தாக்கிரும் பள்ளம். ஆமாம், வெரி டேஞ்சர். மூணாவது அந்த பள்ளத்தாக்கு. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட பாதையில் போகும்போது தாவீதுக்கு ஒரு சுழல் காற்று அடித்ததாம். என்ன கொடுமை பற்றிலாம். சும்மா பிடிச்சி இறங்கினாலே கஷ்டம். அதில் சுழல் காற்று சுழட்டி அடிக்குதுன்னா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். இவ்வளவு சொல்லும் போதும் அங்கே பராக் பாக்கியில ஸ்தோத்திரம். கவனிங்க. சுழல் காற்று. இந்த சுழல் காற்று வேகமாக அடிக்கும்போது எப்படி பள்ளத்தாக்கில் இறங்க முடியும்? அது இன்னும் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அது இன்னும் நம்ம சூழ்நிலையை கடினமாக்கும். ஸ்தோத்திரம். ஆமாம், காற்று பலமாக அடித்தா அடுத்தது மழை, காற்று, மழை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் சூழ்நிலையை மோசமாய் மாற்றுகிறது. அந்த எருசலேமில் அந்த மாகோன் வனாந்தரத்தில் வழக்கமாக நடக்கிற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அங்கே ஒரு புயல் வீசுமாம். அதுக்கு பேர் புழுதி புயல். அதுக்கு பேர் என்ன? புழுதி புயல். நான் சொன்னேன், மரம் செடி கொடி அங்கே அதிகமாக இருக்காது, ஃபுல்லாக வனாந்தரமாக தான் இருக்கும், மண் அப்படி தான் இருக்கும். அது ஒரு பாலைவனம் மாதிரி. ஸோ அங்கே சுழல் காற்று அடிக்கும் போது அங்கே இருக்கிற புழுதி அவ்வளோத்தையும் என்ன பண்ணுவான்? கிளப்பி அடிக்கும். அந்த புழுதி அப்படியே வந்ததுன்னா அப்படியே சூரியனையே மறைச்சிரும். அந்த இடத்துல அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த புழுதி அட்மாஸ்பியர் ஃபுல்லாக டென்சிட்டியாக மூடி சூரியனை மறைத்து விடுகிறதுனால அப்படி பகல் நேரத்தில் அப்படி என்ன ஆயிருமா? இருட்டாயிருமா. ஸ்தோத்திரம். இப்போ மூச்சு விடுறதும் கஷ்டம் அந்த புழுதி புயல்ல. அவ்வளவு இருட்டானதுனால அடுத்தது எங்க பிடிச்சி இறங்கணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவர் சொல்றாரு, அதுதான் மரண இருள். அதான் என்னது? ஆமா, புழுதி சூறாவளி. 6வது மரண இருள். ஸ்தோத்திரம். 5வது புழுதி சூறாவளி. 4வது சுழல் காற்று. ஸ்தோத்திரம். எவ்வளவு கடுமையான சிச்சுவேஷன். நான் இதை சும்மா சொல்லலைங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. தாவீதினுடைய வாழ்க்கையில் அப்படியே நடந்தது. ஸ்தோத்திரம். சவுலுக்கு தப்பி போகும்போது இதுக்கு பேசாம சவுல்டே போய் செத்துருக்கலாமே. அவன் கையில் அம்ட்டாலும் ஒரே வெட்டா வெட்டி கொன்றுவான். ஆனா இந்த பள்ளத்தாக்கு, இந்த வனாந்தரம், இந்த மலைகள், இந்த புழுதி புயல், இந்த மரண இருள், ஸ்தோத்திரம், இதுல எவராலையும் தாக்கு பிடிக்க முடியாம தாவீது வழிக்கு விழுகிறார். இதுல அவரால் தாக்கு பிடிச்சு நிக்க முடியாம கை வழுகி கீழே விழுறாரு. அப்படியே பாறைகள் இடுக்கல விழுந்து அடிச்சு 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 பொல்லாப்பு, காயங்கள், வேதனைகள் அடிச்சு 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 எத்தனையோ கிலோமீட்டர் கீழே வந்து உருண்டு கடைசியில் விழுந்து கிடக்கிறாரு. சுத்தி இருட்டு. நம்ம எங்க விழுந்து கிடக்கோம், நம்ம என்ன செய்யறோம் ஒண்ணுமே தெரியாம புரியாம, உயிர் இருக்கா இல்லையான்னு உயிர் ஊசலாடுற நிலைமையில
தாவீது போய் கீழே விழுந்து அப்படியே ரொம்ப நேரம் கிடக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடி மேலே அடிபட்டு நகர முடியாதபடிக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் ஸ்டக் ஆகி அப்படியே கிடப்பது தான் இந்த 22ஆம் சங்கீதம். ஒரு பேச்சு பேசுவதற்கு வழி இல்லை, மூச்சு விடுறதுக்கு வழி இல்லை, எங்கே அடி விழுந்திருக்குன்னு தெரியாது, இரத்த கோரைகள், காயங்கள். ஸ்தோத்திரம். வலின்னு சொல்லு, எங்காவது ஒரு இடத்துல வலிச்சாதானே வலின்னு சொல்றதுக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக வலி, எங்கே வலிக்குன்னே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை. ஸ்தோத்திரம். அப்படி வேதனை. இது வந்து சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, மனதளவிலையும். என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுதே, ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரே, உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்குவேன்னு சொன்னாரே, என் சகோதரருக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து என் தலையில எண்ணெயை ஊத்தி உன்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொன்னாரே, அப்படி அவர் சொன்ன காரியம் எல்லாம் எங்கே போயிற்று? ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்கே போயிற்று? ஆண்டவர் என்ன நம்ப பண்ணின வசனங்கள் எல்லாம் எங்கே போனது என்று சொல்லி அவர் கதறி துடித்து, ஸ்தோத்திரம், அவிசுவாசம் வந்து அவருடைய ஆவியை நொறுக்கும் போது, ஸ்தோத்திரம், அவர் வேதனையோடு அப்படியே கிடக்கிறாரு. அந்த புழுதி புயல் கொஞ்சம் கொஞ்சமா அடங்குது, அந்த சத்தம் ஓய்கிறது. அப்பொழுது ஒரு சத்தம் அவர் காதுகளில் கேட்கிறது, நான் உன்னை கைவிட மாட்டேன், பயப்படாத, நான் உன்னை கைவிட மாட்டேன். அதுதான் ஆத்துமாவை தேற்றுவது, அதுதான் ஆத்துமாவை தேற்றுவது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க சரீரத்தை தொட்டு தேற்றுவதற்கு முன்னாடி அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சொல்லட்டுமா, ஒரு நெருக்கடியான நேரத்துல, ஒரு கடினமான சூழ்நிலையில ஒரு வார்த்தை உங்களுக்கு நேரா வரும் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேரா வரும் தெரியுமா? இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இன்று முதல் கர்த்தர் உங்க வாழ்க்கைக்கு யெகோவா ராவாக இருப்பார், அவர் நல்ல மேய்ப்பராக இருப்பார் என்று சொல்லி அனுப்புகிறேனே. இந்த ரேமா வார்த்தை தேவனிடத்தில் வருகிறது. அவர் ஒரு தகப்பனாய் மாத்திரமல்ல, ஏதோ பெத்து போட்டுட்டு போன தகப்பன், ஆட்டுக்குட்டியை பெத்து போட்ட தகப்பன் எங்கேயோ இருக்கலாம், அந்த ஆட்டுக்குட்டியை தொட்டு தூக்குவதற்கு கர்த்தர் ஒரு மேய்ப்பனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு சேர்த்திடுவார். அவர் எந்த ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார், நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். கர்த்தரின் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. இது சொன்ன மாதிரிலாம் இருக்கு நம்ம டோரா பூச்சி. திரும்ப சொல்லுங்க முதல்ல இருந்து. வனாந்திரம், மலைகள், பள்ளத்தாக்கு, சுழல் காற்று, புழுதி புயல், மரண இருள், பொல்லாப்பு. ஸ்தோத்திரம். இவ்வளத்தையும் தாண்டி ஸ்தோத்திரம் பல ஆழத்துல தாவீது விழுந்து குப்புற கிடக்கிறார். உயிர் இருக்கா போயிட்டான்னு தெரியல. அங்கங்க அடி, கீறல்கள், காயங்கள், சிராய்ப்புகள். ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம வாழ்க்கையில இவ்வளவு தோத்துட்டோமே. பேசாம அந்த 4 ஆடை மேய்ச்சிக்கிட்டு நம்ம பாட்டு இருந்திருக்கலாமே. ஆண்டவர் உன்னை ராஜாவாக்குறேன்னு சொல்லி இந்த அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து என்னை எப்படி குத்துயிரும் கொலையுருமா ஆக்கிட்டாரே. நான் என் பாட்டுக்கு இந்த பாவத்திலே வாழ்ந்திருப்பேனே. என்னைய ரட்சிக்கப்படும் சர்ச்சில் கூட்டு வந்து வச்சு இந்த பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரே. ஸ்தோத்திரம். நீ நல்லா இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் உன்னை சபைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. உன்னை ராஜாவாக்குற திட்டத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லை.
உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்காக, உன்னை ஒரு குறை இல்லாமல் நடத்துவதற்காக, உன் சந்ததிகளை எல்லாம் அந்த சிங்காசனத்தில் அமர பண்ணுவதற்காக கர்த்தர் அல்லவா உன்னை இந்த வனாந்திரத்தின் பாதையில நடத்தி வந்தார். கர்த்தர் அல்லவா இந்த சுழல் காற்றில உன்னை நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரீரும் கோலும் அடியும் என்னை தேற்றும். 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 கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. மாசம் அந்த பாட்டை ஒரு 10,000 தடவையாவது நீங்க பாடுங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல 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 அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பார். கர்த்தரே உங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பராக இருப்பார். தைரியமா சொல்லுங்க, அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. தாவீதுடைய ஆத்துமாவில் ஒரு சின்ன தேறுதல், ஒரு சின்ன ஆறுதல் அவரின் ஆத்துமாவை தேற்றி. ஆண்டவர் ஆத்துமாவை அப்படியே தேற்றின உடனே ஸ்தோத்திரம், அந்த புழுதி புயல் அப்படியே இறங்குகிறது. சூரிய வெளிச்சம் திரும்பியும் அங்க வர ஆரம்பிக்குது. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்துல ஒரு அமர்ந்த நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் அதை பார்க்கல. ஸ்தோத்திரம். அதை பெய்த மழையிலயோ எதுலையோ ஒரு அமர்ந்த நீரோடை ஒன்று பக்கத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படியே கைகளை ஊனி எழுப்பி போய் அந்த தண்ணீரை எடுத்து முகத்துல போட்டு வாயில ஊற்றி கொஞ்சம் தண்ணியை குடிச்சா போன உயிர் திரும்ப வந்தது போல இருக்கிறது. தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே தன்னை ஆசுவாசப்படுத்தி இருக்கு புரண்டு படுத்தா அங்க இன்னும் சில ஆட்டுக்குட்டிகள் நின்று அந்த தண்ணீரை என்ன பண்ணிட்டு இருக்குது, குடித்து கொண்டு. இவ்வளவு புயல், இவ்வளவு மரண இருளின் பள்ளத்தாக்கு, இங்க இந்த ஆட்டுக்குட்டிகள் எப்படி வந்தது? நான் இந்த இடத்துக்கு வந்ததற்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு கடினமா இருந்தது. இந்த ஆட்டுக்குட்டிகள் எப்படி வந்தது? ஸ்தோத்திரம். அப்படியே அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்து தாவீது அண்ணாந்து பார்க்கிறாரு. அங்க மேட்ல ஒரு மேய்ப்பன் நின்று கொண்டிருக்கிறான். அவனுடைய ஒரு கையில கோலும் ஒரு கையில தடியோடு கூட ஒரு மேய்ப்பன் அங்க நின்று கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமா, பார்த்த உடனே தாவீதுக்கு ஸ்தோத்திரம், ஓ, மேய்ப்பன் தான் இந்த ஆட்டுக்குட்டிகளை இந்த தண்ணீர் அண்டையில நடத்தி வந்திருக்கிறான். அப்ப என்னைய இந்த தண்ணீர் அண்டைக்கு நடத்தி கொண்டு வர வேண்டுமானால் எனக்கு யார் மேய்ப்பன் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும் போதுதான் தாவீதுனுடைய ஆத்துமாவிலே ஒரு பதில் வருகிறது. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சியடையே. கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு சேர்த்திடுவார். அவர்
உள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு சென்றிடுவார். அவர் எந்த ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார். நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. தாவீதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில இத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன், எவ்வளவோ காடுகளை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு இடத்தை நான் பார்க்கிறேன், இவ்வளவு அழகான இடமா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த இடத்திற்கு என்கேதி என்று பெயர் சூட்டுகிறார். என்கேதி தான் சபை, என்கேதி தான் ஸ்தோத்திரம் உங்க தாகத்தை தீர்க்கிற இடம். என்கேதி தான் கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக கொண்டு சேர்க்கிற ஒரு ஸ்தலமாய், சியோனாய், சபையாக, எருசலேமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு என்கேதின்னு பெயர் வச்சு அந்த இடத்துல கர்த்தர் இன்று முதல் என் மேய்ப்பர், அவர் தான் என்னை இந்த இடத்துக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி 23ஆம் சங்கீதத்தை அந்த இடத்துல தாவீது பாடி முடிக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆடுகளுக்கெல்லாம் கர்த்தர் மேய்ப்பனாக இருக்க விரும்புகிறார். நீங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். அல்லேலூயா. சரி, நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கேன். கர்த்தர் உங்களுக்கு மேய்ப்பரை கொடுக்கணுமா, நீங்களா ஒரு மேய்ப்பரை போய் தெரிந்து கொள்ளலாமா? ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை கொடுத்தா அந்த மேய்ப்பர்கள் எப்படி உங்களை மேய்ப்பாங்களா? அறிவோடும் புத்தியோடும். ஆமா, நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அன்போடும் பரிவோடும் உங்களை என்ன செய்வார்கள்? மேய்ப்பார்கள். ஸ்தோத்திரம். ஆனா நீங்களா உங்களுக்கு மேய்ப்பர்களை தேடிக்கொள்வீர்களானால், இந்த சில பயிலுவ அவனுளா போய் சிலதை தேடுவானுவ. என் வாழ்க்கை துணையை நானே தேடி போகிறேன். சீரழிஞ்சம் அவனே, உன் வாழ்க்கையில கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது. சரி, இதுக்கு முன்னாடி தேடி போயிருந்தீங்கன்னா இப்போ வரைக்கும் தேடி போனதெல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஆமா ஆமா. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை தரட்டும்னு சொல்லி என்ன செய்யுங்க? காத்திருங்க. எப்படி? ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே எனக்கு ஒரு மேய்ப்பரை தாரும் என்று ஆண்டவரிடத்துல கேட்டிருங்க. ஆமா, ஸ்தோத்திரம். நீங்க அப்படி காத்திருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மேய்ப்பரை கொடுத்தா, அவன் நாரவாயனா இருந்தாலும் நச்சு வாயனா இருந்தாலும் வர வழி இல்லை, இவன் தான் என் மேய்ப்பன்னு சொல்லி என்ன செய்யுங்க? அவன் பின்னாடி ஆடுகளா போங்க, உங்களுக்கு ஒரு குறை வராது. இல்லை, எங்க மேய்ப்பனுக்கு ஃபங்க்லாம் இருந்தால் தான், நிறைய முடி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், இந்த சபை மேய்ப்பனுக்கு மண்டை பூரா, அதனால நான் நல்ல முடி உள்ள ஒரு மேய்ப்பனை தேடி போகிறேன்னு போகாதீங்க. அது உங்களுக்கு நல்லது. ஸ்தோத்திரம். உங்க தலையெழுத்து இப்படி மேய்ப்பனை தான் கொடுத்துருக்காருன்னா என்ன செய்ய முடியும்? இல்ல இல்ல, இந்த பாஸ்டர், அந்த பாஸ்டர் சிரிச்சாலே ஒரு இதா இருக்கு. சரி, இவர் தான் இப்படி இருக்காரு, அவருக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு அது ஒரு முடி இருக்கும் பார்த்தா அவர் அதுக்கு மேல இருக்காரு. அதனாலதான் இப்ப ஆடுகள் பூரா அர்ஜுனன் பக்கம் போகுது. அர்ஜுனன் பூரா வெளிப்பாடா பேச. ஆண்டவர் சொல்றாரு, ஏமா அந்த வசனத்தை போடுமா. எரேமியா 3ஆம் அதிகாரத்துல
உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். கர்த்தர் சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு என்ன செய்வேன்? உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை என்ன செய்ய மாட்டேன். கொக்கரத்தில் ஒரு அம்மா வந்து சொல்லுது, அம்மாவில் அந்த ஐயா சொன்னார், எங்க சர்ச்சில் ஃபாதர் வருவார், ஃபுல்லாக அங்கி போட்டிருப்பாரு, கயிறு கட்டியிருப்பாரு. என் வாழ்க்கையில் உங்களை ஒரு நாளாவது ஃபுல்லாக அங்கி போட்டு நான் என்ன செஞ்சாகணும். அவருக்கு ஒரு ஆசை. நான் சொன்னேன், பிரதர் நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் லுங்கி வேணா போட்டிருப்பேன், ஆனால் நான் ஒரு நாள் அங்கி போடுவேன். இல்லை நானே உங்களுக்கு ஒரு அங்கி என்ன செய்வேன். ஐயோ, அவர்கள் மேய்ப்பர்கள் இப்படி இருக்கணும்னு எவ்வளவு ஆசை பாருங்க. உங்க விருப்பப்படியான மேய்ப்பர்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாராம். உங்களுக்கு என் இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, நீங்க தான்ப்பா எங்களுக்கு ஒரு மேய்ப்பரை தந்திருக்கிறீங்கன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் கண்ணு கையை தூக்காதவங்களை கரெக்டா கண்டுபிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நாங்க சும்மா செகண்டரி மேய்ப்பர் தான், பிரதான மேய்ப்பர் எங்களை வந்து எப்பா என் ஆடுகளை கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு. நாங்க ஓனர் இல்லை, நாங்க ஓனர். இந்த மந்தைக்கு நான் ஓனர் இல்லை. ஓனர் யாரு? ஓனர் யாரு? இயேசு. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையே. கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது பாடிக்கிட்டே, சாப்பிடும்போது பாடினா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட்டுட்டு பாடுங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த மாதம் இந்த பாடலை கற்றுக்கொள்ளுங்கள். கஷ்டமான பாடல் தான், ஆனால் நான் பாடினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் கற்றுக்கொண்டு விடுவீர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நான் என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு, நீனா போய் உனக்கு பிடிச்சமான மேய்ப்பரை போய் என்ன செய்யாத. ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கு கொடுத்த மேய்ப்பன் தான் உன்னை பரலோகம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு சேர்க்க முடியும். 1000 குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒரு வாயை திறந்தாலே ஏசுறாரு, பேசுறாரு, சாபம் தான் விடுறாரு. ஸ்தோத்திரம். ஏப்பா, நீ நல்லா இருக்கிறது தானே கர்த்தர் நான் வச்சிருக்காரு. கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா? ஸ்தோத்திரம். ஒரு நாள் நடக்காது. உனக்கு ஒரு ஆபத்தும் வராதபடிக்கு தான் ஸ்தோத்திரம் கர்த்தர் மேய்ப்பர்களை உன்னுடைய பாதுகாப்புக்காக தான் வைத்திருக்கிறார். இவர் என்ன அப்படி ஆக்கிட்டார், இவர் என்ன இப்படியா, நான் உனக்கு நன்மை செய்ய தான் முடியும். ஆமாம், உனக்கு தீமை செய்யணும்னா என் கர்த்தர் விட்டாதான் முடியுமே தவிர உனக்கு ஒரு தீமையும் வராது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கிறேன். அப்புறம் எப்படி பிறகு நீங்கள் அப்படி ஆயிர முடியும், இப்படி ஆயிர முடியும்? இல்லை, நீங்கள் உண்மையிலே அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பாரானால் நீங்கள் ஒரு நாளும் குறைந்து போக மாட்டீர்கள். அல்லேலூயா. மேய்ப்பருக்கென்று ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேய்ப்பருக்கென்று கர்த்தர் ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை எடுபடும் போது அந்த மந்தைக்கு ஆபத்து உண்டாகும்னு பைபிளில் போடுறேன். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால், மேய்ப்பர்களுடைய மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியால் பாலசிங்கங்கள் கர்ச்சிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. மேய்ப்பர்களுக்கு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமை எடுபடும் போது, அழியும் போது உங்க வாழ்க்கையில பாலசிங்கங்களின் சத்தமெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? கேட்க ஆரம்பிக்கும்.
ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் அடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் ஒரு மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கலன்னு வைங்களேன், அடுத்தது யாருடைய சத்தம் கேட்கும்? அந்த மந்த பக்கத்தில் பால சிங்கங்களின் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். நீங்கள் பயப்படுகிற பால சிங்கங்களின் சத்தம் கேட்கும்போது ஒரு மேய்ப்பன் வந்து அங்கே ஒரு சத்தம் கொடுத்தாம்னா பால சிங்கமும் பயந்து, ஓ இந்த மந்தைக்கு ஒரு மேய்ப்பன் காவலாக இருக்கிறான் என்று சொல்லி பால சிங்கமும் நடுங்கி தூர விலக ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா மேய்ப்பனின் சத்தம் ஒரு மந்தையில கேட்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன வர ஆரம்பிக்கும்? நாய் வர ஆரம்பிக்கும், நரி வர ஆரம்பிக்கும், அப்புறம் பால சிங்கமே வரும். ஆமா, சிங்கங்கள் என்னை சூழ்ந்திருக்குதுன்னு தாவீது சொல்றாரு. அவர் ஒரு மேய்ப்பன், தாவீது ஒரு மேய்ப்பன். ஸ்தோத்திரம். சிங்கங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் சொல்றேன், சிங்கத்தின் சத்தம் உங்க குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. அது உங்க சிங்க சத்தம் நம்ம கொஞ்சம் மாதிரி இருக்குமா? நோ, அது பயமுறுத்தும், அது நம்மளை பதபதக்க வைக்கும். ஒரு மந்தையில ஆடுகளுக்கு சிங்கத்தின் சத்தம் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. கேட்க கூடாதுன்னா அங்கே மேய்ப்பனின் மகிமை எடுபடக்கூடாது. மேய்ப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மேன்மைய, மதிப்ப, மரியாதைய, மகிமைய நீங்க செலுத்திக் கொண்டே இருப்பீர்களானால் உங்க லைஃப்ல, உங்க குடும்பத்துல பால சிங்கத்தின் சத்தம் ஒரு நாளும் கேட்கப்படாது. உங்க மந்தையில மேய்ப்பனின் சத்தம் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. மேய்ப்பனின் மகிமை என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, மேய்ப்பனின் மகிமை அற்று போனபடியினால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. அந்த அலறல் சத்தம் உண்டாயிரும். மேய்ப்பனுடைய மகிமை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் குறையக்கூடாது. 1000 குறைகள் இருக்கலாம், கனவீனம் பண்ணும்படியான, மகிமையை குறைக்கும்படியான வார்த்தையோ செயலோ ஆடுகளுக்குள்ளே ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? காணப்பட கூடாது. ஆண்டவர் தன்னை ஒரு மெய்ப்பனா, நீங்க என்னைய விடுங்க, எனக்கு மகிமையை கொடுக்கணும் நான் கேட்கல, நானும் சேர்த்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிற காரியத்திலே கவனமாக இருப்போமானால், கர்த்தர் உன் மெய்ப்பரா இருப்பாரானால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடு, அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடு. அப்பொழுது அவருடைய சத்தம் உன் குடும்பத்தில் தொனிக்கும், உன் மந்தையில தொனிக்கும். அவருடைய சத்தம் தொனிக்க தொனிக்க பால சிங்கங்களின் சத்தம் அடங்கி போகும். எத்தனை பெரிய நரி கூட்டமோ சிங்க கூட்டமோ, ஒரு மேய்ப்பனின் சத்தத்துக்கு முன்னாடி சிங்கங்களின் சத்தம் கர்ச்சிப்பெல்லாம் அடங்கி போகும். மேய்ப்பன் எப்பொழுது உனக்காக சத்தம் கொடுப்பாரு? நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கும் போது, நீ அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தும் போது. மகிமை அற்று போனால் அலறல் தான். அதனாலதான் இந்த மேய்ப்பனை குறித்து பேசும்போதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது சேர்ந்தே வருதோ என்னவோ எனக்கு தெரியல. ஆடுகள் எப்பவும் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையே, கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. இதுதான் ஒரு ஆடு எப்பவும் நம்ம கொஞ்சம் ஆடு மாதிரி சத்தம் கொடுங்க பார்ப்போம். எல்லாம் பஞ்சத்தில் அடிப்பட்ட ஆடு மாதிரி இருக்கு. ஆமா, ஆடுகளின் சத்தத்தை மேய்ப்பன் அறிந்திருக்கிறான். ஆடுகளும் மேய்ப்பனின் சத்தத்தை என்ன பண்ணிருக்கணுமா? அறிந்திருக்கணுமா? நல்ல ஆடுகள் தன் மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திருக்கும். ஸ்தோத்திரம். மேய்ப்பனின் சத்தம் கேட்டா அது ஆடுகளுக்கு பாதுகாப்பு. சிங்கம் பயப்படும், ஓநாய் ஓடிரும். ஸ்தோத்திரம். பக்கத்துல நெருங்காது, மந்தைய நெருங்காது. ஏனென்றால் அங்கே மேய்ப்பன் மகிமையாய் வீற்றிருக்கும் போது, மேய்ப்பனுடைய சத்தம் மந்தையிலே தொனிக்கும் போது, அது பால சிங்கமாக இருந்தாலும் அது பதறி கதறி சிதறி ஓடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் என் மேய்ப்பனை ஆராதித்துக் கொண்டே இருப்பேன். என் பரம தகப்பனாகிய மேய்ப்பனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. இயேசுவை உயர்த்த உயர்த்த அந்த மந்தையில துதியின் சத்தம் இருக்க இருக்க அந்த மந்த கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கும் போது அங்கே பால சிங்கத்தின் சத்தம் என்ன செய்யப்படும்?
அடங்கும். கர்ச்சிப்பு என்ன செய்யும்? அடங்கி போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க குடும்பத்துல வியாதி கர்ச்சிக்குதா? கடன் கர்ச்சிக்குதா? ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். நிந்தையான பேச்சுக்கள் உங்க குடும்பத்துல கர்ச்சனையா இருக்குதா? ஸ்தோத்திரம். அவைகள் அடங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஸ்தோத்திரம். உங்க மேய்ப்பனை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆமா, உங்க மேய்ப்பனை கனப்படுத்தி பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமா, உன் சிங்கத்தினுடைய சத்தங்களை எல்லாம், உனக்கு எதிராய் வருகிற சிங்கங்களின் சத்தங்களை எல்லாம் கர்த்தர் அடக்கி போடுவார். ஸ்தோத்திரம். அதுல போட்டுக்காரு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு மேய்ப்பனை கனப்படுத்தி பாருங்க. ஒரு மேய்ப்பனை மகிமை குறையாம வச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கையில சிங்கத்தின் சத்தம் கேட்காது. நான் மாத்தி சொல்ல விரும்பல. உன் மேய்ப்பனை கொஞ்சம் கனவீனப்படுத்தி பாருங்க. உன் மேய்ப்பனை வேதனைப்படுத்தி பாருங்க. உனக்கு தைரியம் இருந்தா செஞ்சு பாரு. அதுக்கப்புறம் வர்ற சீரழிவுக்கு நான் பொறுப்பு இல்லை. மெனகிட்டு உன் வாயை வந்தே கிண்டுவாங்க. ஏன் உனக்கு தெரியுமா ஒரு விஷயம்? உனக்கு தெரியுமா? முடிஞ்சா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி இழுத்து 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 முடிக்கிறா. ஆமா, உங்க வாயை கிண்டுவாங்க. ஏன்னா நீங்க உங்க மேய்ப்பனை கனவீனப்படுத்தினாதான் சிங்கம் லைஃப்ல என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்ப பிசாசு தந்திரமா உன் வாயை கிண்டுவான். நீ உன் மேய்ப்பனை கனவீனப்படுத்தணும். உன் மந்தைக்குள்ள மேய்ப்பனின் சத்தம் கேட்க விடாதபடிக்கு தடுக்கணும். ட்ரை பண்ணுவான் பிசாசு வந்து. ஸ்தோத்திரம். அதை நீங்க வகை காண வேண்டும். ஸ்தோத்திரம். பிசாசு ட்ரை பண்ணி, ஸ்தோத்திரம். ஏன்னா நீ மேய்ப்பனை மகிமைப்படுத்த படுத்த கர்த்தரை துதிக்க துதிக்க, ஸ்தோத்திரம், சிங்கம் உன் பக்கத்துல நெருங்க முடியாது. இப்ப சிங்கம் வரணும், ஆட்டை தூக்கணும், முடியல. ஏன்னா நீ மகிமையை செலுத்திக்கிட்டே இருக்க. அப்ப மகிமை செலுத்துவதற்கு பதிலாக உன் வாயில என்ன வார்த்தை வரணும்? முறுமுறுப்பு வரணும், குறை சொல்லுதல் வரணும். ஸ்தோத்திரம். அது வந்தாதான் மகிமை குறையும், சிங்கம் வர முடியும். பிசாசுக்கு தெரியும். அவன் எவ்வளவு பிளான் பண்ணி வேலை செய்யறான் தெரியுமா? ஆனா கர்த்தர் இன்னைக்கு இந்த சபைக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். மேய்ப்பருடைய மகிமை குறையாம இருந்தா சிங்கத்தின் சத்தமே கேட்காது, கர்ச்சிப்புக்கு இடமே இல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்பாடு நிறைய பெறோம். வெளிப்பாடா பெறோம். வெளிப்பாடுகளை நிறைய பெற்று வைக்கிறது இல்லை. வெளிப்பாடை எக்ஸ்பீரியன்ஸா மாத்தணும். வெளிப்பாடுகளை அனுபவமா மாத்தணும். பெற்றுக்கொள்ற வெளிப்பாடு பெருசு பெருசு, வெளிப்பாடு பெறுவது பெருசு. அந்த வெளிப்பாடுகளை அனுபவமாக்குவது அதை விட பெருசு. எவ்வளோ வெளிப்பாடுகளை பெறுறோம், அது அவ்வளோ வெளிப்பாடாவே இருந்தா, வெளிப்பாடு அறிவு, அனுபவம் இருதயம். பைபிள்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கேட்பது. ஸ்தோத்திரம். நல்ல நல்ல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வது. அப்படியா? மேய்ப்பனை மகிமைப்படுத்துவதற்கும் சிங்கத்தின் கர்ச்சிப்பு அடங்குவதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? வெரி குட், சூப்பர், நல்ல வெளிப்பாடு. அப்படி கேட்டுட்டு அடுத்தது என்ன வெளிப்பாடு அப்படின்னு போக கூடாது. அதை அனுபவம் இருதயத்துக்கு கொண்டு வந்து, அறிவுல பெற்றதை இருதயத்துக்கு கொண்டு வந்து என்ன ஆக்கணும்? அனுபவமாக்க வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் எங்க மேய்ப்பர்களை நாங்க கனப்படுத்துகிறதுல கொஞ்சமேனும் குறைவதில்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களை கனப்படுத்துகிறதுல நாங்க கொஞ்சம் கூட குறைவதில்லை. நான் ஓப்பனா ஒரு விஷயம் சொல்றேன். அப்படி கனப்படுத்த தவறும் போது எங்க லைஃப்ல சிங்கத்தின் சத்தத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். கேட்டு பயந்து நடுங்கி இருக்கிறோம். எஸ், அந்த அனுபவத்தையும் கர்த்தர் தந்ததுனால எப்ப இனிமே சிங்கத்தின் சத்தத்தை நாங்க கேட்க விரும்பல, வேண்டான்னு சொல்லி மறுபடியும் இனி எங்கள் மேய்ப்பர்களை, பிரதான மேய்ப்பராகிய இயேசுவை கனப்படுத்துகிறதுல குறைவதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பர், நான் பற்றி அடையே. கர்த்தரின் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர்,
பிரசங்கம் மட்டும் பண்ணாலே 12 மணி ஆக்குவாரே, இதில் நடுநடுவில் பாட்டு வேற பாடுறாரே. பயப்படாதீங்க. இன்னொரு தீர்க்கதரிசி தன்னுடைய ஒரு வசனத்தில் 3 முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நம்ம அதை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எசேக்கியேல் 34:8 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவார், ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். கர்த்தராகிய நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மேய்ப்பன் இல்லாததினால், மேய்ப்பன் ஒருத்தன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி, என் ஆடுகள் சூறையாகி, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம், காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள், என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை, என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். விசாரியாமல் போனார்கள். மேய்ப்பர்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல், மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். மேய்ப்பர்கள் தங்களையே மேய்த்தாங்கன்னா மந்தையினுடைய நிலைமை, மந்தையினுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். நான் இப்போ மேய்ப்பர்களுக்கு பேசலை, ஆடுகளுக்கு தான் பேசுகிறேன். ஆனால் ஆடுகளுக்குள்ளே சில மேய்ப்பனின் குணம் கொண்ட ஆடுகளை கர்த்தர் எழுப்புவாராம். நான் மேய்ப்பர்களுக்கு பேசலை, நான் ஆடுகளுக்கு தான் பேசுகிறேன். ஆனால் ஆடுகளுக்குள்ளே மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்கள் என்று சில கடாக்கள் இருக்குமா. அல்லேலூயா. மந்தைக்குள்ள மேய்ப்பனுக்கு உதவியா மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்கள் என்று சில கடாக்கள் இருக்கும். இவைகள் ஆடுகள் அல்ல, இவைகள் மேய்ப்பனுக்கு சமமானவைகள். அல்லேலூயா. ஆமா, மேய்ப்பன் ஒருத்தன் இல்லைன்னா ஆடுகள் சூறையாகும், காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகும். நம்பர் 1, மேய்ப்பன் இல்லை, அந்த ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லை. நம்பர் 2, அந்த ஆடுகளுக்கு ஒரு விசாரிப்பு இல்லை. அந்த வசனத்திலே சொல்றேன், அந்த ஆடுகளுக்கு ஒரு விசாரிப்பு இல்லை. 3வது, அந்த ஆடுகள் தங்களையே மேய்த்து கொள்ளுது. மேய்ப்பன் மேய்க்க இடம் கொடுக்கறது இல்லை. ஸ்தோத்திரம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்து கொண்டு போனாங்க. இந்த ஆடுகளை குறித்து சொல்றேன். தங்களையே மேய்த்து கொள்ளுகிற கடாக்கள். எங்களுக்கு தான் மேய்ப்பர் தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே மேய்ப்பர். இப்போ அப்படி ஒரு உபதேசம் வருதுங்க. இப்போ அப்படி ஒரு உபதேசம் வருது. ஒரு சர்ச்சுனா அந்த சர்ச்சுக்கு பாஸ்டர்லாம் தேவையில்லை. நீனே பாஸ்டர், நீனே விசுவாசி, நீனே ராஜா, நீனே மந்திரி, நீனே புருஷன், நீனே மனைவி. அப்புறம் இப்படி ஒரு மோசமான உபதேசம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் திருப்பணி கரிசல்குள்ள வரைக்கும் அந்த உபதேசம் வந்துட்டு என்ன பண்ணப்பா? ஆமாம், திருப்பணி கரிசல்குள்ள வரைக்கும் அந்த 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 பொய்யான ஒரு உபதேசம் வந்துட்டு. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க சபைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் தேவை இல்லை. அப்படியே உபதேசம் பண்ணுகிற கூட்டம், இப்போ இதே பைபிளை வச்சே பேசுற கூட்டம் வந்துட்டு வெரி டேஞ்சரஸ். நூதனமான உபதேசங்கள். தைரியமா சொல்றான், இந்த பைபிள்ல இருந்தே வசனங்களை தப்பு தப்பா எடுத்து போதிக்கிறான். உனக்கு பாஸ்டர் தேவையில்லை, அபிஷேகமே உன்னை போதிக்கும். நீ பெற்ற அபிஷேகமே உனக்கு போதிக்கும். உனக்கு ஒரு பாஸ்டர் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு போதிக்கிறேன். அந்த வசனங்கள் யாருக்குமே தெரியும் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லவேளை நேசமணி மட்டும் சொன்னான். தோத்திரம் தோத்திரம் இல்லை. நமக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்கள் வேண்டும். நம்மளை போஷித்து காப்பாற்றுவதற்கு, வழி நடத்துவதற்கு நமக்கு மேய்ப்பர்கள் வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு தாவீது எல்லாவற்றையும் இழந்து உயிர் ஊசலாடுற நிலைமையில விழுந்து கிடக்கும்போது அவர் ஏறிட்டு பார்க்கிறார் ஒரு மேய்ப்பன். அவருடைய கைகளில் ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கிறது. அந்த கோல் அந்த ஆடுகளுக்கு கொலை பறிச்சு போடுறது. அந்த தடி அந்த ஆடுகளை ஏதாவது கடிக்க வந்துன்னா அடிக்கிறது. தடி அடி, கோல் கொலை.
ஞாபகம் வச்சுக்கோங்க. கொலை இல்லை, கொலை பறிச்சு போட, கொழுந்த பறிச்சு போட. ஆட்டால மரத்து மேல இருக்கிற அந்த நுனி தழுற என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. ஆனா பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு இருக்கோம். ஆனா அந்த மேய்ப்பன் போனார்னா, என்ன மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சரி சரி கவலைப்படாத சொல்லி எட்டி அந்த கொழுந்த பறிச்சு போடுவாரு. அது கீழே விழும், ஓடியே போய் அதை எடுத்து சாப்பிடும். அல்லேலூயா. அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஆக்கள் ஆடு போயிடக்கூடாது. திரும்ப மேய்ப்பனை பார்த்து சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பன் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. மாசத்துல நான் இந்த மேய்ப்பரை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தியானிப்போம். ஆனால் கர்த்தர் விரும்புகிற கடைத்தொகையான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். என்ன தெரியுமா? ஆடுகளாகவே செத்துறக்கூடாது. ஆடுகள் மேய்ப்பனின் இருதயத்தை பெற்று மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களாக மாறிதான் மரிக்க வேண்டும். அப்படி மரித்தால் அந்த 23ஆம் சங்கீதம் இப்படி மூடுகிறது, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பது பரலோக பாக்கியத்தை குறிக்கிறது. அப்ப பூமியில் எப்படி வாழ்வேன்? நான் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இங்க வாழ்ந்தாலும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இங்க கண்ணை மூடினாலும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. நீங்க விசுவாசிகள்ங்கிறதுனால ஆடு, நானும் அவருக்கு ஒரு ஆடு. என்ன ஆட்டு குட்டிகள் இருக்கலாம், நான் கொஞ்சம் கடா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். கடா குட்டிகளாக என்ன செய்யணும்? கெடா குட்டியா குழப்பக்கூடாது. குட்டி கெடா மந்தையின் முன்னடக்கும் கடாக்களாக என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். காலம் பூரா என்ன செய்யக்கூடாது? ஆட்டுக்குட்டியாவே இருக்கக்கூடாது. ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் என்னவாய் வளர வேண்டும்? எப்படியாய் வளர வேண்டும்? கடாக்களாய் வளர வேண்டும். கடாக்கன்னா நான் ஆம்பளை ஆடை மட்டும் சொல்லல. ஆமா, பொட்ட குட்டிகளும் என்னவாய் மாறணும்? ஆமா, வழி நடத்துகிற மூத்த ஆடுகளாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஸ்தோத்திரம். நான் சொல்லட்டுமா, முழு உலகத்திலையும் எவ்வளவோ மிருக ஜீவன்கள் இருக்குது. ஆனா ஆடுகள் என்ற ஒரு மிருக ஜீவனுக்கு மட்டும்தான் மேய்ப்பர்கள் தேவைப்படுது. எந்த ஊர்லயாவது நாய்க்கு மேய்ப்பர்கள் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? கழுத, பன்னி, குதிரை, இவங்க மேய்ப்பர்கள் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? யானை, சிங்கம், புலி, வைல்ட் அனிமல்ஸோ டொமஸ்டிக் அனிமல்ஸோ மேய்ப்பன் எந்த மிருகத்துக்கும் கிடையாது. உலகத்திலே ஒரே ஒரு மிருகத்துக்கு தான் மேய்ப்பன் தேவை. அதுதான் ஆடுகளும் ஆட்டுக்குட்டிகளுமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அப்பவே எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு பாருங்க. எல்லா மிருகமும் தனக்குத்தானே பிழைத்துக் கொள்ளும்படி அதுக்கு தெரியும். தானே போகும், தானே எல்லா வேலையும் செய்யும். ஆமா, திரும்ப எல்லாம் எளிமையும் அது தனக்குத்தானே எல்லாத்தையும் பண்ணிக்கொள்ற சக்தியை எல்லா மிருகங்களுக்கும் வச்சிருக்காரு. ஆனா ஆடு மட்டும்தான், ஆட்டுக்குட்டி மட்டும்தான் ஒரு மேய்ப்பனை சார்ந்தே வாழும். ஒரு ஆடு மட்டும்தான் மேய்ப்பனை சார்ந்தே வாழும். மேய்ப்பனை சார்ந்து வாழுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் ஆட்டுக்குள்ளே வைத்தபடினால்தான் அந்த ஆடுகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் கர்த்தர் ஒரு மேய்ப்பனை தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை அமைத்து கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தெரியும் எவ்வளவு மிருகங்கள் இருந்தாலும் இந்த ஆடு
தனித்தன்மையா வாழ முடியாது. ஆனா பிசாசு அதையும் நூதனமான உபதேசமா கொண்டு வர்றான். உனக்கு மெய்ப்பர்கள் தேவையில்லை, நீயே மெய்ப்பன், நீ பெற்ற அபிஷேகமா உன்னை நடத்தும். எல்லாம் பொய்யானதை வேதத்திலிருந்தே சொல்லி அவங்கள தப்பா வழிநடத்த பார்க்கறான் பிசாசு. இல்ல, கர்த்தர் சொல்றாரு, என் ஆடுகளுக்கு நான் நல்ல மெய்ப்பனாக இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசு மெய்ப்பனாக இருக்க விரும்புகிறீர்கள்? அப்படியே நீங்க சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பன் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. நான் உடனே உன சொல்லி பாட்டு பாடிட்டே இருக்க ஆசைதான். இந்த மெய்ப்பர்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய முதலாம் வருகை என்ன பண்ணாரு? வெளிப்படுத்தினார். இந்த மெய்ப்பர்களுக்கு தான் கர்த்தர் தம்முடைய, ஆமா, நான் இது வந்து நான் புதிய ஏற்பாடுக்குள்ள போறேன். இவ்வளவு நேரம் பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுலேருந்து எங்கே போகிறேன்? புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது இயேசுவின் பிறப்பை குறித்து முதலாக தூதர்கள் வந்து அறிவித்தது யாருக்கு தான்? மேய்ப்பர்கள் தான். நீங்கள் வசனத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க, வீட்டில் போய் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8, 15, 20 3 வசனம் சொல்லியிருக்கேன். 8, 15, 20 குறிச்சுக்கோங்க, யாரும் படிக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். இங்கே ஒரு சின்ன வெளிப்பாடை சொல்லிட்டு நான் ஆராதிக்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். முதல் வருகை எப்படி மேய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ அப்படியே 2ஆம் வருகையும் மேய்ப்பர்கள் மூலமாகத்தான் உலகத்துக்கு அறிவிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. 2ஆம் வருகையை குறித்த அறிவை பெற்றது தேவனுடைய மந்தை. அந்த மந்தையின் மூலமாகத்தான் உலகத்திற்கு 2ஆம் வருகையை குறித்ததான செய்தி கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. முதல் வருகை எப்படியோ 2ஆம் வருகையும் அப்படியே. முதல் வருகை மேய்ப்பர்கள் மூலமாகத்தான் ஊர் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது, மந்தையின் மூலமாகத்தான் அது தெரிய வந்தது. அதுபோல இந்த 2ஆம் வருகைக்கும் கர்த்தர் தம்முடைய மந்தைகளைத்தான் நம்பி இருக்கிறார், தம்முடைய மேய்ப்பர்களைத்தான் நம்பி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த மந்தை, ஆடு, தேவன் பிரதான மேய்ப்பர். எவ்வளோ ரகசியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது நம்மளை வளர்த்தும், இது நம்மளை போஷிக்கும், இது நம்மளை புஷ்டியாக்கும், இது நம்மளை மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களாய் மாற்றும். ஒரு மேய்ப்பனின் இருதயத்தை உடைய ஆடுகளாய் நம்மை மாற்றும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது ஒரு நாள், ஒரு வாரம் உங்களுக்கு சொல்லித்தானே. இன்னொரு வாரம் மேய்ப்பனின் இருதயத்தை புரிந்து நடக்கிற ஆடுகள். ஒரு மேய்ப்பனின் இருதயத்தை புரிந்து நடக்கிற ஆடுகள். ஸ்தோத்திரம். மேய்ப்பனுடைய கண் பார்வையை பார்த்தா மேய்ப்பன் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிற ஆடுகள். இன்னும் சில ஆடுகள் மேய்ப்பன் வாயை திறந்து சொன்னாதான் திரும்பி வரும். மனசை புரிஞ்ச ஆடு, சத்தம் கேட்கிற ஆடு. இன்னும் சில ஆடு இருக்குது, சத்தம் போட்டு என்ன பேச்சு பேசினாலும் நான் போற போக்கில் தான் போவேன்னு சொல்ற ஆடு. 3 வகையான ஆடு ஒரு மந்தையில் இருக்கு. அதை நான் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எந்த ஆடு? ஆமா, ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்களை நாம இந்த மந்தையிலிருந்து தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்வோம். இப்பொழுது நம்ம பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகளை பிராக்டிஸ்க்கு கொண்டு வருவோம், அனுபவமாக்குவோம். ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் பண்ணிடுவோமா? கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே.
மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே. தேவரீரும் கோலும் தடியும் என்னை தேற்றும். 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 கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கொடுத்த மந்தையில, நீங்க கொடுத்த சபையில, நீங்க கொடுத்த மேய்ப்பர்கள்ட்ட நாங்க அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நீரல்லவா எங்களை நேர்வழியாய் நடத்துகிற கர்த்தர். நீரல்லவா எங்கள் மேய்ப்பர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆபத்து சூழும் போது, சத்துருக்கள் பிரவாகித்து வரும்போது, சிங்கங்களின் கர்ச்சிப்பு கேட்கும் போது, ஒரு மேய்ப்பனின் சத்தம் எங்கள் சத்துருக்களை சிதறடிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறதே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, என் சத்துருவின் முன்னிலையில் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி, என் பாத்திரத்தை நிரம்பி வழியும்படி செய்கிற கர்த்தாவே, பயப்படாதீங்க பிள்ளைகளா, ஆடுகளா, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கும் அவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பள்ளத்தாக்க பார்த்து, மலைகளை பார்த்து, சுழல் காற்றை பார்த்து பயப்படாத. புழுதி புயலை பார்த்து, மரண இருளை பார்த்து, பொல்லாப்ப பார்த்து பயப்படாத. நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உனக்கு பக்கபலமாய் இருக்கிறேன். நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். சிங்கங்களின் கர்ச்சிப்புக்கு உன்னை விலக்கி காப்பேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனை நல்ல தேவனை நாம மேய்ப்பராய் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில், ஆண்டவரே நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்களே எனக்கு மேய்ப்பராய் இருங்கப்பா. அப்படி சொல்லுங்க, நீங்களே எனக்கு மேய்ப்பராய் இருங்கப்பா. நீங்களே எனக்கு மேய்ப்பராய் இருங்கப்பா. எனக்கு வேற மேய்ப்பர்கள் வேண்டாம் ஏசப்பா, நீங்களே எனக்கு மேய்ப்பராய் இருங்க. நீங்களே என்ன மந்தையில வளர்த்தெடுங்க. ஹல்லேலூயா. கடைசியா சொல்லுவோமா? கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டையில் கொண்டு சேர்த்திடுவார். அவர் எந்தன் ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார். நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்
praise, casting out fear. Hearts awakened by His embrace, as we see our God face to face.